Hi, this is Swati. இது நர்த்தகி கப்டனோட செகண்ட் மூவி. இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காமெடிஸ் இருக்குது. சாங் நல்லா வந்திருக்கு. என்ன மாதிரி நியூ கமர்ஸ்க்கு நீங்கள் எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த படம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்னுடைய பேர் ரேகா. இன்றைக்கி சித்திரை திங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்துகிட்ருக்கு. நான் இந்த படத்தோட ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது என்னுடைய செகண்ட் மூவி. இந்த படத்தோட டைரக்டர் நேம் வந்து மாணிக்கம் சார். ஹீரோவாக நக்கிரன் சார் பண்ணியிருக்காங்க. வில்லனா ஆனந்த்ராஜ் சார் பண்ணியிருக்காங்க. டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸ்பாட்டில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு ஷூட்டிங் அப்படின்ற இதுவே கிடையாது, ஃப்ரீயாக இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கிறோம் அப்படின்ற ஃபியரே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. மூவியும் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸ் பார்த்து என்கரேஜ் பண்ணணும். இந்த மூவியில் வந்து நான் டீச்சர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். சித்திரை திங்கள் படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து லாவண்யா. சீக்கிரமாக மூவி ரிலீஸ் ஆகும். ஆடியன்ஸ் பார்த்து என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். கலக்கல் சீமா நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் கே ஜெய்விஸ்வா. நான் சொன்ன ஊர் சிவகாசி. எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டேரக்டர் மாணிக்கம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஹீரோயினுக்கு தம்பியாக நான் நடிச்சிருக்கேன். இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து வெற்றி படம் ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். என் பேர் மாணிக்கம். நேயர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நான் இந்த படத்தோட டைரக்டரு, தயாரிப்பாளரும் நான் தான். இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு கதையம்சத்தோடு ஒரு கதையை கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த கதையை உருவாக்கியிருக்கேன். இதில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காதல் அப்படின்றது ரெண்டு வகைப்படுது. ஒன்று பரிசுத்தமான காதல், இன்னொன்று காமம் கலந்த காதல். அப்போ இந்த பரிசுத்தமான ஒரு காதலை காமம் கலந்த காதல் அழிச்சிரும். இதுதான் சித்திரை திங்கள்ன்ற பேர் வச்சுருக்கேன். ஏன்னாக்கா சித்திரை மாதம் வந்து கோடை வெயிலில் நம்மளை கூத்தாட வைக்கிற மாதம் அந்த சித்திரை மாதம். அது மாதிரி அந்த காதலை ஒரு அழுத்தமான அந்த காம ரூபம் வந்து அழிச்சிரும் அப்படின்றத மையமாக வச்சு தான் அந்த கதையை எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணை வந்து அந்த ஊரில் 2 பேர் லவ் பண்ணுறாங்க. ஒருத்தன் பரிசுத்தமான காதல், இன்னொருத்தன் காமம் கலந்த காதல். அப்போ அந்த பரிசுத்தமான காதலை பாட்டு பொறாமப்பட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையவே அழிச்சிடறான். அது மட்டும் இல்லை, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆபத்தை ஏற்படுத்தினா அவனும் வந்து ஜெயிலுக்கு போயிடறான். இப்படி பல பேருக்கு ஒரு இம்சையை கொடுத்துப்படுது அந்த காதல். கடைசியில் வாழ்க்கையினுடைய முடிவில் யாருடைய உதவியும் இல்லாமல் அவன் வந்து நடுத்தல நின்ற மாதிரி நின்றுறான். அப்போ தான் உணர்றான் 50 வருஷம் வாழ வேண்டிய வாழ்க்கையை 5 நிமிஷத்தில் வாழ்ந்து முடிச்சிட்டேன்னு அன்றைக்கி ஆணவமாக பேசுகிறேன். ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் என் வாழ்க்கை மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிட்டேன் என்று வருத்தப்படுறான். இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த ஒரு கதையினுடைய அம்சம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஓரளவு மக்கள் ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கையில் இதை பண்ணியிருக்கோம். ஒரு விரசம் இல்லாமல் இந்த கதையை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கும். வணக்கம். என்னுடைய பேர் எம்பி கீரன். சித்திரை திங்கள்ங்கிற இந்த படத்தில் கதையின் நாயகனாக இருக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காதல் கதை, வில்லேஜில் நடக்கக்கூடிய காதல் கதை. என்னுடைய கேரக்டர் வந்து வீரபாண்டி. கேரக்டர் ஒரு சாஃப்டான கேரக்டர். பட்டு இந்த படத்தினுடைய அதாவது ஃபிஷ் போன்னு சொல்லுவாங்க, மீன் முள் மாதிரி இந்த கதையினுடைய மைய கேரக்டராக நான் இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நான் வந்து 2 கெட்டப்பில் வரேன். ஓல்டு கெட்டப்லையும் யங் கெட்டப்லையும். ஓல்டு கெட்டப்லேருந்து யங் கெட்டப் கொண்டு வரதுக்கு நான் வந்து ஒரு 25 கிலோ என்னுடைய எடையை குறைச்சேன். அது ஒரு கடுமையான உழைப்பு. ஆனால் இந்த கேரக்டர் வந்து நான் பண்ண முடியும்னு நம்பிக்கை வச்சு எங்கள் டைரக்டர் வந்து எனக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து அவருடைய மனசு நிறைவடை மாதிரி நான் செஞ்சுருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தமிழ் ரசிக பெருமக்கள் எங்களுடைய இந்த கன்னி முயற்சிக்கு ஆதரவு கொடுத்து எங்களெல்லாம் கை கொடுத்து தூக்கி விடணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களே மற்றும் இங்கே பெருமளவு கூடியிருக்கின்ற திரை ஆர்வலர்களே,
மேடையில் அமைந்திருக்கின்ற மதிப்புக்குரிய கலைப்புலி சேரன் அவர்களே, திரு ராஜா அவர்களே மற்றும் உள்ள நண்பர்களே, இப்படத்திலே முதல் முறையாக வெள்ளித்திரையை சந்திக்க இருக்கும் கதாநாயகர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த துறையிலே நீண்ட நாட்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் திறமைகள் மீண்டும் மீண்டும் வெளிச்சத்துக்கு வர இந்த படம் உதவ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, பெயர் சித்திரை திங்கள் என்று ஒரு அழகான தமிழ் பெயரை சூட்டியிருக்காங்க. அதுக்கே முதல்ல அவங்களுக்கு பாராட்டணும். அதே மாதிரி இந்த இன்னிசையை வெளியிடுகின்ற நிறுவனத்தின் பேர் பார்த்தேன், அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் இசைன்னு ஒரு அழகான தமிழ் பெயர் சூட்டியிருக்காங்க. அந்த தமிழ் ஆர்வம் நிஜமாவே மதிக்கத்தக்கது. இன்னைக்கு நம்ம பல பேர்ல இல்லாத ஒண்ணு அப்படின்றதுனால இவங்களை கூடுதலாக பாராட்ட தோணுது. இது போன்ற முயற்சிகள் ரொம்ப எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வரணும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆற்றல் நீந்தி வர்றது காரணம் என்னன்னா, சினிமா என்ற விஷயம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் பூரா உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதில் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.